மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்றைக்கு நாங்கள் தரம் 10 விஞ்ஞான பாடத்தில் உள்ள ஒரு புதிய பாடலுக்கு நீர்நிலையியல் அமுக்கமும் அதன் பிரிவுகளும். ரைட், நீர்நிலையியல் அமுக்கம் இந்த பாடத்தின் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. தலையங்கம் என்ன? நீர்நிலையியல் அமுக்கம். அமுக்கம் என்று சொன்னால் ப்ரெஷர். ரைட், இந்த ப்ரெஷரை வச்சு நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நிறைய வேலைகளை செய்யலாம். எங்களோட வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு வேலைக்கும் இந்த ப்ரெஷரை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த கேஸ் சிலிண்டரில் சமைப்பீங்க. ரைட், அங்கே இருக்கிற வாயுக்களுக்கு இடையில் உள்ள அமுக்கத்தை யூஸ் பண்ணி வாயு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஓட வச்சு எரிவாயு, ரைட், எல்பி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேஸை சிலிண்டருக்குள்ளே இருக்கிற கேஸை வந்து அந்த இடத்துல உள்ளே இருந்து வெளியில் வச்சு அடுப்பில் வச்சு அந்த இடத்துல சமைக்கிறது. அப்போ நிறைய தேவைகளுக்காக இந்த ப்ரெஷரை யூஸ் பண்ணலாம். நிறைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அதை பற்றி நாங்கள் இன்றைக்கு தெளிவாக படிக்க போகிறோம். முதல்ல அமுக்கம் அப்படின்னா என்ன? நீர்நிலையியல் அமுக்கம்ண்டா என்ன? அமுக்கம்ண்டா முதல்ல என்னென்னு தெரிஞ்சால் தானே நாங்கள் வாழ்க்கையில் பிரிவிக்க முடியும். ரைட், ஓகே. இன்றைக்கு அந்த அமுக்கத்தை பற்றி நாங்கள் ஒருக்கா பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. பாடத்துக்குள்ளே போவோம். எங்களோட புக்கில் கொடுத்துருக்கிற விஷயம்தான் பாருங்கள். நீர்நிலையியல் அமுக்கமும் அதன் பிரிவுகளும். ரைட், 15வது பாடல்களை கொடுத்துருக்காங்க. நீர்நிலையியல் அமுக்கமும் அதன் பிரிவுகள். முதல்ல அமுக்கம் அப்படின்னு சொன்னால் என்ன? அமுக்கம் அதை பார்க்குறதுக்கு முதல்ல எங்களுக்கு ஒரு சில புரிதல் இருக்க வேணும். சடப்பொருட்கள், உலகத்தில் உள்ள சகல பொருட்களுமே சடப்பொருட்கள், சக்திகள் என்று சொல்லி 2 பெரிய பிரதான பிரிவுகளாக உலகத்தில் உள்ள சகலத்தையுமே பிரிக்கலாம். சடப்பொருட்கள், சக்திகள் என்று. இந்த சடப்பொருட்கள் வந்து பாருங்க, பிரதானமாக 3 வகை இருந்தெல்லாம் சின்ன ஓப்பில் நீங்கள் படிச்சிருங்க. திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கள். இந்த 3 கேட்டகரியில் வந்து நாங்கள் சடப்பொருட்களை பிரித்து கொள்ளலாம். இல்லை, திண்மங்களாலேயும் ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தப்படும், திரவங்களாலேயும் ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தப்படும், வாயுக்களாலேயும் அமுக்கம் ஏற்படுத்தப்படும். ப்ரெஷர்ன்றது அமுக்கம்ன்றது எல்லாம் ஒன்று தான். ரைட், ஓகே. அந்த அமுக்கத்தை நாங்கள் எப்படி முதல்ல அமுக்கம்ன்றா என்ன? ரைட், பாருங்கள். திண்மம் தொடர்பாக நடக்கிற ஒரு அமுக்கத்தை பற்றி கதைச்சிருக்கிற புக்கில் அதில் பாருங்கள். அமுக்கம் என்பது ஒரு அலகு பரப்பளவில் தொழிற்படுகிற விசை. உண்மையாக அது விசை என்று சொல்கிறத விட ஒரு அலகு பரப்பளவில் தொழிற்படுகிற செங்குத்து விசை. செங்குத்தாக இவ்வளவு விசை தொழிற்படுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் காட்டியிருப்பாங்க, தெரியும். ரைட், பாருங்கள். இது ஒரு சதுர வடிவத்தில் இருக்குது. ரைட், ஒரு சதுர வடிவ ஏரியா மாதிரி இருக்குது. ரைட், இந்த பகுதி மொத்தம் பகுதியும் வந்து ஏரியா ஏ என்று குறிக்கிறார். ரைட், இதில் குறித்து காட்டியிருக்கு. ரைட், ஏரியா மொத்த ஏரியாவிலையும் இந்த நிலைக்குத்தா தாக்குற விசை எஃப்ன்றது எப்படி தாக்குதுன்னு பாருங்கள். அந்த தளத்துக்கு செங்குத்தாக தாக்குது. செங்குத்தாக. ரைட், இந்த தளத்துக்கு செங்குத்தாக தாக்குற விசை, அதைத்தான் நாங்கள் இங்கே எடுக்க வேணும் இந்த அமுக்கத்தை பற்றி கதைக்கும் போது. ரைட், அமுக்கம்னா முதல் என்ன என்று சொன்னால், அமுக்கம் என்பது ஓரலகு பரப்பளவின் மீது தொழிற்படும் விசையாகும். அமுக்கம்ண்டா என்ன? ஒரு யூனிட் ஏரியாவில், ஒரு அலகு பரப்பளவில் எவ்வளவு விசை செங்குத்தாக தொழிற்படுது பாருங்கள். அந்த ஈக்குவேஷனே புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே அமுக்கம் என்பது பிரயோகிக்கப்படும் செவ்வன் விசை என்ற ஒரு சொல்ல பயன்படுத்தினா பாருங்கள். இந்த சொல்லில் தான் விஷயம் இருக்குது. பிரயோகிக்கப்படும் செவ்வன் விசை, அதை ஃபோர்ஸ் என்று குறிச்சிருக்காங்க. செவ்வன் விசை அப்படின்னா என்னென்றால், அந்த ஒரு அலகு பரப்பளவில், அதாவது 1 மீட்டர் வர்க்கமோ அல்லது 1 சென்டிமீட்டர் வர்க்கமோ ஒரு அலகு பரப்பளவில் செங்குத்தாக தொழிற்படுகிற விசை, தளத்துக்கு செங்குத்தாக தொழிற்படுகிற விசை, அதை தனிங்க அமுக்கம் என்று கற்றுங்க. ரைட், நாங்கள் இதை பற்றி கிளியராக ஒரு பயிற்சியில் உங்களை செஞ்சு காட்டுறோம். ரைட், பாரு. அமுக்கம்ண்டா என்ன? ப்ரெஷர். அமுக்கம். ரைட், ரைட், ஓகே. அமுக்கம் அதை ப்ரெஷர் கேபிட்டல் பியில் குறிப்போம். ரைட், ஓகே. அமுக்கம் அப்படின்னா என்னென்றால், ஒரு அலகு பரப்பளவில், ஓரலகு பரப்பளவில் செங்குத்தாக தொழிற்படும் விசை. செங்குத்தாக தொழிற்படும் விசை, அது அமுக்கம்னு சொல்கிறது. அப்படி அதுக்கு அந்த வரவங்க இடத்துல நாங்கள் ஈக்குவேஷன் எப்படி எடுக்கலாம்னு சொன்னால், பி ப்ரெஷர், அமுக்கம் சமன் விசை எஃப்பின் கீழ் ஏரியா. ரைட், அமுக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு விசை, செங்குத்தாக தொழிற்படுகிற விசையை ஏரியாவால் பிரிக்க வேணும். அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பளவு. ரைட், இப்போ இது ஒரு புரிதலுக்கான ஒரு சில விஷயங்களோட பார்ப்போம். ரைட், ஓகே. இப்போ நான் ஒரு சும்மா கதைக்கு ஒன்று சொல்கிறேன். அமுக்கம்ன்றது என்ன? ஒரு அலகு பரப்பளவு தொழிற்படுகிற விசை. அதுக்கு முதல்ல இந்த அமுக்கத்தினுடைய அலகு எப்படி இருக்கும்? அமுக்கம்ன்றது ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸின்கள் ஏரியா. ரைட், ஓகே. இது இந்த அலகு எப்படி இருக்கும்னால், சமன்பாடுக்கு இங்கால ப்ரெஷர் இருக்கிற. ரைட், இவற்றை அலகு எனக்கு வேணுமென்று சொன்னால் இங்கே விசையை வந்து பரப்பளவால் பிரிக்க வேணும். ரைட், அப்போ விசையினுடைய அலகு நியூட்டன். உங்களுக்கு இது வரைக்கும் படிச்சிடும். விசையினுடைய அலகு நியூட்டன். அதை வந்து என்னத்தால் பிரிக்க வேணும்? ஏர்ட்டு அலகு வேணும், ப்ரெஷரின் அலகு தான் வேணும். ரைட், அமுக்கத்தின் அலகு வேணும் என்றால் விசை வந்து நியூட்டன் அளக்கிறது, ஏரியா வந்து பரப்பளவு வந்து மீட்டர் வர்க்கத்தில் அளக்கிறது. அப்போ நியூட்டனை மீட்டர் வர்க்கத்தால் பிரிச்சுட்டா எனக்கு நியூட்டன்
மீட்டர் -2 என்று சொல்லக்கூடிய ஒரு அலகு கிடைக்கும். இது வந்து அமுக்கத்தை அளக்கிற அலகு. நியூட்டன் மீட்டர் -2 சமன்பாடு படி விசையை வந்து பரப்பளவால் பிரித்து அமுக்கம் வரும். விசையினுடைய அலகு நியூட்டன், பரப்பளவின் அலகு வந்து மீட்டர் வர்க்கம். அப்போ நியூட்டன் மீட்டர் -2 என்றவர் அமுக்கத்தினுடைய அலகாக இருப்பார். உண்மையாக பாருங்கள், அமுக்கம் தொடர்பாக யோசித்தவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அமுக்கம் தொடர்பாக யோசித்தவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிளேயில் பெஸ்கேல் என்ற ஒரு விஞ்ஞானி. பிளேயில் பெஸ்கேல் என்ற ஒரு விஞ்ஞானி தான் இந்த அமுக்கம் தொடர்பாக, அமுக்கம்ண்டா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் சில வேலைகளுக்கு பயன்படுத்தலாம், அமுக்கத்தை வந்து எப்படி எங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தலாம்ன்றதை பற்றி நிறைய யோசித்து அமுக்கம் தொடர்பான ஒரு எண்ணக்கருவை முதல்ல சயின்ஸுக்கு அறிமுகப்படுத்தினவர் பிளேயில் பெஸ்கேல் என்ற ஒரு விஞ்ஞானி. அப்போ அவரை கௌரவிக்கிற முகமாக நாங்கள் எப்படி விசைன்றதை கண்டுபிடிச்சது ஐசாக் நியூட்டன், அதனால் விசையினுடைய அலகு நியூட்டன், அவரை கௌரவிக்கிற முகம், நியூட்டனை கௌரவிக்கிற முகமாக விசைக்கு வந்து நியூட்டனோட அலகு கொடுத்தோமோ, இந்த அமுக்கம் தொடர்பாக அது மாதிரி தான் சரி, அமுக்கம் தொடர்பாக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அது செலவழித்து அந்த அமுக்கத்தை பற்றி ஒரு விஷயத்தை எங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் சயின்ஸுக்கு அறிமுகப்படுத்தினவர் என்றபடியால் பிளேயில் பெஸ்கேலை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக நாங்கள் அமுக்கத்தினுடைய அலகை பெஸ்கேல் என்றும் கதைக்கலாம். பெஸ்கேல் என்று தான் கதைக்கிற நியம அலகு பெஸ்கேல், PA என்று குறிப்போம், கேபிட்டல் பி ஸ்மால் ஏ, ரைட், PA என்று குறிப்போம் பெஸ்கேல். அப்போ ஒரு நியூட்டன் மீட்டர் -2 வந்து, ஒரு நியூட்டன் மீட்டர் -2 வந்து எனக்கு ஒரு பெஸ்கேலுக்கு சமனாக இருக்கும். அமுக்கத்தை அளக்கிற சர்வதேச அலகு பெஸ்கேல். அது கழிச்சுன்னா சரி, நியூட்டன் மீட்டர் -2 அமுக்கத்தை அளக்கலாம். ஒரு நியூட்டன் மீட்டர் -2ன்றது ஒரு பெஸ்கேலுக்கு சமனாக இருக்கும். ஏன்னா பெஸ்கேலை கௌரவிக்கிறதுக்காக கொண்டு வந்தது. அடுத்தது பாருங்கள், இப்போ எங்களுக்கு விளங்கி அமுக்கத்தின் அலகு என்ன விளங்கிட்டு பெஸ்கேல், நியூட்டன் மீட்டர் -2 ரெண்டுலையுமே கழிக்கலாம், ரைட், ஓகே. இப்போ பாருங்க, அமுக்கத்துக்கு திசை இருக்கா? அமுக்கம் என்பது ஒரு எண்ணிக்கணியமா காவிக்கணியமா, அதுக்கு திசை இருக்கா? உண்மையாக வந்து அமுக்கத்துக்கு திசை கிடையாது. எந்த திசையிலையும் அமுக்கம் இருக்கும். அதை நாங்கள் இப்போ அடுத்த விளக்கத்தில் நாங்கள் தெளிவாக எடுத்துக்கொள்ளலாம், ரைட். அமுக்கம்ன்றதுக்கு திசை கிடையாது. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க சில வேளை, இப்போ ஒரு அலகு பரப்பளவில் செங்குத்தா தொழிற்படுற விசை தானே அமுக்கம். அப்போ விசையின் திசை அமுக்கத்தின் திசைக்கு சமனாக இருக்கும். அமுக்கத்தின் திசை வந்து விசையின் திசையாக இருக்க வேணும். அப்படி ஒரு சிந்தனை உங்களுக்கு வரலாம். ஏன்னா நான் படிக்கிற அளவுக்கு எனக்கு வந்தது விசை வந்து செங்குத்தா தொழிற்படுதுன்றால் அந்த விசையின் திசையில் தானே அமுக்கம் இருக்க போகுதுன்னு கேட்குறேன். ஆனால் உண்மையாக அமுக்கத்துக்கு திசை கிடையாது. அமுக்கம்ன்றது சகல திசைகளையும் பரவும். பிளேயில் பெஸ்கேல் அதை பற்றி யோசித்து நிறைய விஷயங்கள் பின்னாடி காட்சிகள் நாங்கள் அதை பற்றி அடுத்தடுத்த பகுதிகளில் நாங்கள் தெளிவாக எடுத்துக்கொள்வோம். அமுக்கம் என்பதற்கு திசை கிடையாது. அமுக்கம் என்பது ஒரு எண்ணிக்கணியம். ரெண்டு அமுக்கங்களை கூட்ட சொன்னால் எந்த திசையில் தாக்குன்றதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஒரு இடத்துல 10 பெஸ்கேல் அமுக்கம் இருக்குது, இன்னொரு இடத்துல 20 பெஸ்கேல் அமுக்கம் இருக்குன்றால் 10ஐயும் 20ஐயும் கூட்டண்டால் அது எந்த திசையில் தாக்குன்றதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய அமுக்கம் சகல திசைகளையும் தாக்கும். அதை பற்றி நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை தெளிவாக கதைப்போம், ரைட், ஓகே. இப்போ எங்களுக்கு இது புரிதலுக்காக ஒரு சில கணக்குகளை போடுவோம், ரைட், ஓகே. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு பெட்டி ஒன்று இருக்குது, சும்மா ஒரு மேசை ஒன்று இருக்குன்னு, சும்மா ஒரு மேசை ஒன்று இருக்குது, ரைட், ஒரு மேசை. இந்த மேசையில் ஒரு பெட்டி இருக்குது. இந்த பெட்டியில் பூமி பிடிச்சு எடுக்கிற விசை வந்து 800 நியூட்டன், ரைட், 800 நியூட்டன் என்ற விசையோட பூமி பிடிச்சு இருக்குது. இந்த பெட்டி வந்து ஒரு சதுரமுகி வடிவ பெட்டி. சதுரமுகியினுடைய ஏரியா வந்து உனக்கு 80 மீட்டர் வர்க்கம் என்று கிடக்கு. சதுரமுகியினுடைய ஏரியா, இந்த மொத்த சதுரமுகி பெட்டியினுடைய முகம் அடிப்பகுதி சதுரமாக இருக்கும். அந்த சதுரம் பகுதி மேசையில் படுகிறது. பெட்டியை கொண்டு ஒரு மேசையில் வச்சேன்னு சொன்னால் இந்த பெட்டி வந்து மேசையில் படத்தானே போகுது. அப்போ அந்த மேசையில் படுகிற பகுதியினுடைய ஏரியா வந்து 80 மீட்டர் வர்க்கம் ஏரியா சொல்லிட்டான். விசை வந்து 800 நியூட்டன். இப்போ இந்த பெட்டியால் மேசை மீது ஒரு அழுத்தம் ஏற்படுத்தணும், ஒரு அமுக்கம். இப்போ பெட்டியினுடைய ஒவ்வொரு பகுதியும் மேசையில் போய் தொடப்போகுது. என்ன பெட்டியின் அடிப்பகுதி வந்து மேசையில் போய் தொடப்போகுது. அதனால மேசை மீது ஒரு அழுத்தம், ஒரு அமுக்கம் ஒன்று ஏற்படும். மேசைக்கு நோவும் கட்டாயம். மேசை வழியில் சொல்லாது. இப்போ எங்களுக்கு அடித்தா நாங்கள் நோவுதுன்னு சொல்லுவோம். மேசை சொல்லுமோ எனக்கு நோவுதுன்னு சொல்லி. அப்போ மேசை கதைக்காது அதுகளை பெட்டி. அப்போ மேசையில் ஒரு அழுத்தம் கட்டாயம் ஏற்படும். ஒரு பெட்டியை கொண்டு மேசையில் வச்சுன்னு சொன்னால் மேசையில் ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தம் அவ்வளோ, அந்த அமுக்கம், அது அமுக்கம்னு சொல்கிறது, ரைட். அமுக்கம் அவ்வளோ. எங்களுக்கு தெரியும் அமுக்கத்துக்கு சமன்பாடு என்ன? ப்ரெஷர் வந்து விசையின் கீழ் பரப்பு. அமுக்கம் வந்து விசையை பரப்பளவால் பிரிக்க வேண்டும், ரைட். அதாவது ஒரு அலகு பரப்பளவில், ஒரு யூனிட் ஏரியாவில் இவ்வளவு விசை செங்குத்தாக தொழிற்படுது, அதுதான் அமுக்கம். இங்கே வந்து செங்குத்தாக தளத்துக்கு செங்குத்தாக தான் விசை தொழிற்படுது. அதனால் வடிவெடுக்கணும். விசை எப்படி தொழிற்படுதுன்னு பார்க்க வேண்டும். இதோட சாய்வா விசை தொழிற்படும், அதில் நான் கணக்கில் எடுக்க இயலாது. செங்குத்தாக தொழிற்படுற விசை தளத்துக்கு செங்குத்தாக, இந்த விஷயம் பாருங்கள், தளத்துக்கு செங்குத்தாக இருக்குது. பூமி பிடிச்சி ஒரு நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இருக்குது, தளம் வந்து கிடையாது இருக்குது. அப்போ கிடைத்தளத்துக்கு நிலைக்குத்தாக இருக்கிற விசை செங்குத்தாக உள்ள விசை தொழிற்படுது. பார்த்தீங்கன்னா 800 ப்ரெஷர் அளக்கப்போகிற ப்ரெஷர் வந்து 800 நியூட்டன். ஏரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 மீட்டர் வர்க்கம். அதாவது அந்த மேசையில் தொடுகிற பகுதியின் ஏரியா. மேசையில் வந்து சதுரமுகி குட்டியான்னு சொல்லி கிடையாது. சதுரமுகி குட்டி என்றால் சதுர வடிவம் போய் தொடப்போகுது. அந்த சதுர வடிவத்தினுடைய ஏரியா வந்து 80 மீட்டர் வர்க்கம். அப்போ 80 மீட்டர் வர்க்கம் 800 80ஆல் பிரிச்சா எவ்வளவு? 10. அப்போ ப்ரெஷர் வந்து இங்கே 10 நியூட்டன் மீட்டர் -2 சொன்னாலும் சரி. அப்படி 10 ஏன்னா மேலே நியூட்டனுக்கு கீழே மீட்டர் வர்க்கம் இருக்குது. மீட்டர் வர்க்கம் மேலே போய் நியூட்டன் மீட்டர் -2. அப்போ 10 நியூட்டன் மீட்டர் -2 சொன்னாலும் சரி. இல்லது ப்ரெஷரை நீ இப்படியும் கதைக்கலாம். 10 பெஸ்கேல். நான் பெஸ்கேலை கௌரவிக்கிற விதமாக அமுக்கத்தினுடைய அழகை பெஸ்கேலையும் கதைக்கலாம். PA என்று குறிக்கிறது, கேபிட்டல் பி
சிமோலி ரைட். 10 பெஸ்கால் வச்சாலும் சரி அல்லது 10 நியூட்டன் மீட்டர் மைனஸ் சொன்னாலும் சரி, ஒரு நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 ஒரு பெஸ்காலுக்கு சமன். பெஸ்காலை கௌரவப்படுது. அமுக்கத்தினுடைய சர்வதேச என்னன்னு கேட்டால் பெஸ்கால் அமுக்கத்துக்கு திசை கிடையாது. எந்த திசையில் அமுக்கம் வந்து 10 பெஸ்கால் எங்கே இருக்குன்னு சொல்லிடலாம். இந்த மேற்பரப்பில் ஒவ்வொரு இடத்துலையும் பெஸ்கால் தாக்கும். எந்த புள்ளியில் தாக்குன்னு சொல்லிடலாம். சகல இடத்துலையும் சகல திசைகள்லையும் தாக்கும். ஒரு புள்ளியில் இருக்கிற அமுக்கம் சகல திசைகள் தான். நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை படிப்போம். அப்போ எங்களுக்கு இப்போ அமுக்கம்ண்டா என்ன, அது பின்ன ஒரு அடிப்படை அறிவு எங்களுக்கு கிடைச்சிட்டு ரைட். ஓகே, நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த விஷயங்களை பார்ப்போம். ரைட், ஓகே. இப்போ பாருங்க, திரவ அமுக்கம், திரவங்களால் ஏற்படுற ஒரு புதிய விஷயம் பாருங்க, திரவங்களால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் ரைட். ஓகே, இப்போ எங்களுக்கு அமுக்கம் அடிப்படை என்னென்னு விளங்கிது என்ன, திரவ அமுக்கம். திரவ அமுக்கத்தை பாருங்கோ, அமுக்கம்னா எங்களுக்கு அடிப்படை என்ன தெரியும், ஒரு அலகு பரப்பளவில் செங்குத்தா இவ்வளவு விசை தொழிற்படுது, அதுதான் அமுக்கம். அமுக்கம் வந்து விசையன்கள் பரப்பளவு, அலகு வந்து பெஸ்கால், அதுக்கு ஒரு எண்ணிக்கணியம், அது வந்து திசையை பற்றி யோசிக்க தேவையில்லை கழிச்சிட்டோம் ரைட். ஓகே, திரவ அமுக்கம். இப்போ திரவங்களால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம், அதை பற்றி புரிஞ்சு கொள்ள போடும். அதுக்கு முதல்ல ஒரு சில செயற்பாடுகளை செய்வோம் ரைட். ஓகே, இப்போ பாரு, ஒரு சொப்பின் பை ஒன்று எடு, வீட்டில் நீ வச்சுருப்பாரு ஒரு சொப்பின் பை ஒன்று எடு ரைட். ஒரு பை ஒன்று எடு. இந்த பையுக்குள்ள பாரு ஒரு தண்ணியான நிரப்பு. பைப் வந்து ஃபுல்லாக ஒரு கொஞ்சம் தண்ணியான நிரப்பு ரைட். கொஞ்சம் தண்ணியான நிரப்பிட்ட பையக்கு. பையை வந்து நல்லா இழுத்து மூடி கட்டி போட்டேன். இந்த இடத்துல இழுத்து மூடி பையை கட்டி போட்டேன் ரைட். அப்போ ஃபுல்லாக பை ஃபுல்லாக தண்ணி கிடக்கு. நான் என்ன கேட்குறேன், அப்போ பையுக்குள்ளே தண்ணி இருக்குன்னு சொன்னால் தண்ணி வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது, தண்ணிக்கு வந்து ஒரு அமுக்கம் இருக்குது. பையுக்குள்ளே தண்ணியை போட்டு இழுத்து கட்டி போட்டேன், பையு உள்ளுக்கு இருக்கிற தண்ணி இருக்குது தானே, தண்ணி வந்து ஒரு ப்ரெஷர், திரவத்துக்குள்ளே ஒரு அமுக்கம் இருக்குது. அது எப்படிப்பட்ட அமுக்கமாக இருக்குமன்றதை கதைக்க போகிறோம் நாங்கள் ரைட். ஓகே, இந்த பையில் நீ ஓட்ட போடுற ஊசி எடுத்து இந்த இடத்துல ஒரு ஓட்டை, இந்த இடத்துல ஒரு ஓட்டை, சும்மா கண்ட வாடகை ஓட்டையை போடும், 6 மரம் ஓட்டையை போடும். எந்த இடத்துல ஓட்டை போட்டாலும் அந்த இடத்துக்காக தண்ணி வரும். யோசிச்சுப்பார், நம்ம அடினே செய்து வரும். இப்போ பிரசவனை செய்யக்கூட நீ நம்ம அடி செய்து வரும். ஒரு சொப்பின் பை எடு, சொப்பின் பைக்கில் தண்ணியை விடு, ஃபுல்லாக சொப்பின் பை எடுத்து கட்டி போடு. கட்டி விடுங்கன்னா உள்ளுக்கு வந்து தண்ணிக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது ரைட். ஒரு அமுக்கத்துக்கு தண்ணி இருக்குது. அந்த அமுக்கம் நீ இந்த பையில் எந்த திசையில் ஓட்டையை போட்டாலும் அந்த ஓட்டைக்கால தண்ணி வரும். நம்ம அடி செய்து வரும். சயின்ஸ்ன்றது செய்து பார்க்குறது, புரிஞ்சு கொள்வது ரைட். அப்போ நம்ம அடி நீ எந்த இடத்துல ஓட்டையை போட்டாலும், இந்த பையில் நீ எந்த இடத்துல போய் ஊசியால் குத்தினாலும் அந்த இடத்துக்கால தண்ணி கட்டாயம் வரும். தண்ணி விதண்டா என்ன அர்த்தம், அந்த இடத்துல ப்ரெஷர் தாக்குது, நீரால் ஒரு அமுக்கம் ஏற்படுத்தப்படுது. நீரினுடைய அமுக்கம் அந்த புள்ளியில் சகல இடங்களையும் ஏற்படுத்தப்படுது. அப்போ இந்த இடத்துல நீ ஒரு முடிவெடுத்துக்கொள்ளலாம். எந்த இடத்துல நீ ஓட்டைப்படாலும் அந்த இடத்துல தண்ணி பிச்சு கொண்டு வரும். அடிப்பதில் ஓட்டைப்படாது, நுழிப்பது எங்கே ஓட்டைப்படாலும் தண்ணி பிச்சு கொண்டு வரும். அப்போ இந்த இடத்துல நீ ஒரு முடிவெடுத்துக்கொள்ளலாம், திரவ அமுக்கம், திரவத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் எந்த ஒரு திசையிலையும் கடத்த, ஒரு புள்ளியில் ஏற்படுத்தப்படுறோம், திரவத்தால் ஒரு புள்ளியில் ஏற்படுத்தப்படுறோம். இந்த புள்ளியில் ஒரு அமுக்கம் இருக்குன்னு சுமார் கதைக்கு சொல்லுவோம். இந்த புள்ளியில் ஒரு அமுக்கம் இருக்குன்னு, இந்த அமுக்கம் சகல திசைகளையும் பரப்பும், சகல திசைகளையும் கடத்தும், திரவத்தின் ஊடாக கடத்தப்படும். திரவத்தில் ஏற்படுத்தப்படுற, திரவத்தில் யாதென்ற புள்ளியில் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் வந்து சகல திசைகளையும் கடத்தப்படும். வேண்டாம் இந்த இடத்துல ஓட்டையப்படாது, எனக்கு தண்ணி வழியில் பிச்சு கொண்டு வரும். அப்போ சகல திசைகளையும் அமுக்கம் ஊடுவிடும். அப்போ அமுக்கத்துக்கு ஒரு திசையை என்னால் சொல்லிடாது, இந்த திசையில் தான் அமுக்கம் இருக்குன்னு சொல்லிடாது, அல்லது நிலைக்குதா கீழ் நோக்கி தான் அமுக்கம் இருக்குன்னு சொல்லிடாது. ஏன்னா விசை தாக்குதுன்றபடியா இப்போ நிலைக்குதா கீழ் நோக்கி அமுக்கம் இருக்குமோன்னு சொல்லிடாது. ஏன்னா மேலே ஊற்றினா மேலாலே தண்ணி விரும்பிச்சுக்கொள்ளும் விளங்கு. அப்போ அமுக்கம் சகல திசைகளையும் ஊடுகடத்தப்படும், திரவத்தின் ஊடாகவே ஊடுகடத்தப்படும் ரைட். ஓகே, அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளும். அடுத்தது பாருங்க, இப்போ இன்னொரு பரிசோதனை ரைட். ஓகே, இன்னொரு பரிசோதனை செய்து காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, இப்போ பாரு, ஒரு சோடா போதல், ஒரு பிளாஸ்டிக் போதல் ஒன்று எடு, சோடா போதல் ஒன்று யோசி ரைட். ஓகே, இப்படி ஒரு சோடா போதல் ஒன்று எடு ரைட். சோடா போதல் ஒன்று எடுத்து அதை ஒரு மேசையில் வை. இது ஒரு மேசை, அதாவது கிடைத்த ஏதோ மேசையில் ஒன்றில் வை. எடுத்து வச்சுட்டு சோடா போதலை ஃபுல்லாக நீ தண்ணியை நிரப்பு. சோடா போதல் ஃபுல்லாக நீ தண்ணியை நிரப்பு. நிரப்பி போட்டு இந்த சோடா போத்தில் ஒரு குறிப்பிட்ட கிடைமட்டம் ரைட், ஒரு குறிப்பிட்ட கிடைமட்டம், இந்த இடம், இந்த மட்டத்தை யோசி, இந்த ஒரு கிடைமட்டம் ரைட். இந்த ஒரு கிடைமட்டத்தில் நீ விட்டு, இந்த ஒரு கிடைமட்டத்தில் எந்த ஒரு புள்ளியில் நீ ஓட்டையை போட்டாலும், இப்போ நாங்கள் முதல் தாரமாரம் ஓட்ட போனோம், ஒரு சொப்பின் பையில் தண்ணியை விட்டு தாரமாரம் ஓட்ட போட்டாலும் எல்லா பக்கத்தாலையும் தண்ணி பிச்சு கொண்டு வந்தது ரைட். அப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அமுக்கம் வந்து சகல திசைகளையும் கடத்தப்படுது, சகல திசைகளையும் கடத்தப்படுதுன்னு ஒரு கதையை கிளியராக காய்ச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது பரிசோதனை செய்ய போகிறோம். வீட்டில் செய்து பார்க்கலாம். நம்பாடி ஒரு சோடா போத்தல் ஒன்று எடுத்து, சோடா போத்தலுக்கு தண்ணியை ஃபுல்லாக நிரப்பி, அது குறிப்பிட்ட ஒரு கிடை உயரம், அதாவது இந்த தளம், மேசை இந்த தளம் இருக்குது தானே, தளத்துலேருந்து இந்த உயரத்தை மாற்றையில் நான் இந்த உயரம் எச்சண்ட ஒரு உயரம், எச்சண்ட ஒரு உயரத்தில் உள்ள சகல அந்த உயரத்தில் வந்து நீ எந்த ஒரு இடத்துலையும் ஓட்டையை போடும். அந்த உயரம் சரி, அந்த உயரத்தை மாற்றக்கூடாது. கிடைத்தளத்தில் இருந்து, அதாவது மேசையில் இருந்து இந்த ஓட்டை போடுற இடத்துக்கு நீ உயரத்தை மாற்றாமல் எந்த ஒரு புள்ளியிலையும் நீ ஓட்டையை போடு. எந்த ஒரு ஓட்டையை போடாலும் அந்த தண்ணி வார அந்த தூரம், தண்ணி இப்படி பிச்சு கொண்டு வருந்தானே, அந்த தூரம் வந்து கட்டாயம் ஒரு புள்ளியில் தான் வரும். நம்ம அடி செய்துவேன்.
அந்த கிடையில் எந்த ஒரு புள்ளியில் ஓட்டையை போட்டாலும் தண்ணி வந்து பிச்சு கொண்டு வர அளவு ஒரே அளவாக தான் இருக்குது, வேறு ஒரு அளவில் வராது தண்ணி கட்டாயம் வரும். அதாவது அதில் நீ ஒரு முடிவெடுக்கலாம், நம்ம செய்து பார்க்கலாம், முடிவெடுக்கலாம் ஒரே கிடைமட்டத்தில் திரவமுக்கம் சமனானது. உயரத்தை மாற்றக்கூடாது, முக்கியமாக இங்கே உயரத்தை மாற்றக்கூடாது. கிடை இந்த மேசையிலேருந்து இந்த உயரத்தை மாற்றாமல் அந்த அதே உயரத்தில் வச்சு எந்த புள்ளியில் நீ ஓட்டையை போட்டாலும் அந்த போத்தில் சுற்றி ஓட்டையை போடு, ரைட்? போத்தில் சும்மா யோசி, இப்போ 3Dயில் யோசி, ஒரு போத்தில் யோசி, போத்தில் சுற்றி ஓட்டையை போடு, இந்த உயரத்தை மாற்றக்கூடாது, போத்தில் உயரத்தை மாற்றக்கூடாது, தார மேலே கீழே என்று ஓட்டையை போடாமல் ஒரே மட்டத்தில் வச்சு ஓட்டையை போட்டினால் ஒரே மட்டத்தில் ஒரே கிடைமட்டத்தில் இந்த புள்ளியில் ஒரு முக்கியமான முடிவாக எடுத்துக்கொள்வோம். ஒரே கிடைமட்டத்தில் நீ எந்த புள்ளி, இந்த கிடைமட்டத்தில் நீ எந்த புள்ளி எடுத்தாலும் அமுக்கம் சமன். அப்போ ஒரு முடிவு எடுக்கணும், திரவத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் ஒரே கிடைமட்டத்தில் சமனானது, உயரத்தை மாற்றக்கூடாது. அது விஷயம் தெளிவான விடாங்க, நம்ம அடி செய்து பார்க்கலாம், ரைட்? ஓகே. இதே வந்து இன்னொரு, இப்போ நான் உயரத்தை மாற்றினா என்ன நடக்கும் அதை பற்றி பார்ப்போம், ரைட்? ஓகே, இன்னொரு பேர் சொன்னால் செய்து பார்ப்போம், ரைட்? ஓகே, இது நீங்கள் சின்ன பிள்ளை செய்திருப்பீங்க, பார்ப்போம். ஒரே கிடைமட்டத்தில் திரவத்தினுடைய அமுக்கம் மாறாண்டு காய்ச்சி போட்டோம். இப்போ நாங்கள் அடுத்து ஒன்று பார்ப்போம். அதே மாதிரி ஒரு போத்துருண்டை எடு, இது ஒரு மேசை, ரைட்? ஒரு போத்துருண்டை வைக்கிற, ரைட்? ஓகே. இப்போ இந்த போத்தில் வந்து இந்த புள்ளியில் ஒரு ஃபுல்லாக தண்ணி நிரப்பு, போத்தில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பு, இதாகி போட்டு, ரைட்? ஓகே. இப்போ இந்த புள்ளி இதில் வந்து ஒரு ஓட்டையை போடு, ஏ என்ற புள்ளி என்று வை, நான் இது, ரைட்? இதை வந்து ஏ என்ற புள்ளி என்று வை. இந்த புள்ளியில் ஒரு ஓட்டையை போடு, இது வந்து பி என்ற புள்ளி. இந்த புள்ளியில் ஒரு ஓட்டையை போடு, இது வந்து சி என்ற புள்ளி. இப்போ ஓட்டையை போட என்ன நடக்கும்? இந்த இடத்துல இப்படி வரும் தண்ணி, இந்த இடத்துல இப்படி வரும், இந்த இடத்துல கொஞ்சம் குறைவாக வரும். இது நம்ம அடித்து இது வீட்டு ஒரு போத்தில் எடுத்து போத்தில் கூட தண்ணி நிறவை போட்டு அடிப்புள்ளியில், அதாவது இந்த அடியில் வந்து ஒரு புள்ளி ஏற்படுத்துகிற புள்ளியில் வந்து ஓட்டையை போட்டினால் அந்த இடத்துல தண்ணி வேகமாக பிச்சு கொண்டு வரும். அதாவது என்னடா மேலே இருக்கிற தண்ணி முழுக்க அடியில் ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுக்க போகுது. அப்போ இங்கே பேர் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமனண்டு காய்ச்சி போட்டு ஒரே கிடைமட்டத்தில் நீ ஓட்டையை போட்டினா, போத்தில் சுற்றி ஒரே மட்டத்தில் நீ ஓட்டையை போட்டினா, ஒரே உயரத்தில் ஓட்டையை போட்டினால் அமுக்கம் சமனாக இருக்குது. ஆனால் இங்கே பேர் உயரத்தை நீ மாற்றினால், அடியில் ஒரு ஓட்டையை போட்டினா கன தூரம் தண்ணி வருது, கொஞ்சம் மேலே ஓட்டையை போட்டினா கொஞ்சம் தூரம் தண்ணி வருது, அதுக்கு மேலே ஓட்டையை போட்டினா கொஞ்சம் தூரம் கொஞ்சமாக தண்ணி வருது. அப்போ அடியில் வந்து பெரிய ஒரு அமுக்கம் இருக்காது, தண்ணி வேகமாக வருது. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை காய்ச்சி கொள்ளலாம், அமுக்கம் திரவத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் ப்ரெஷர் கட்டாயம் திரவ நிரலினுடைய உயரத்தில் தங்கி இருக்குது. திரவத்தின் அமுக்கம் திரவத்தால் ஏற்படுத்த ஒரு புள்ளியில், திரவத்தில் இந்த புள்ளியில் ஒரு அமுக்கம் இருக்குன்னு வை, ரைட்? இந்த அமுக்கம் கூடவே இருக்கா திரவத்தினுடைய அடிப்பகுதியில், அதாவது போத்திலின் அடிப்பகுதியில் இருக்கிற ப்ரெஷர் கூட. என்ன காரணம்? தண்ணி வேகமாக வருது, கனதூரம் வருது, அப்போ அந்த இடத்துல அமுக்கம் கூட. அதே கொஞ்சம் மேலே 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 போக தண்ணியின் அளவு குறையுது, வெளியில் வர தண்ணியின் அளவு குறையுது, ஓட்டையை போட்டின்னா மேலே போக உயரம் கொடுது. அப்போ திரவ நிரலினுடைய உயரம் என்றதை சொல்கிறது. திரவத்தினுடைய ஆழம் அல்ல திரவ நிரலின் உயரம் எப்படின்னு கற்றுக்கொள்ளலாம். திரவ நிரலினுடைய உயரம் இந்த அமுக்கத்தை பாதிக்குது. இது ஒரு முடிவு நம்ம அடி செய்து பார்க்கலாம். அப்போ திரவ நிரலினுடைய உயரம் கட்டாயம் அமுக்கத்தை மாற்றும், ரைட்? ஓகே. அடுத்தது பாருங்கோ, திரவத்தில் வேறு என்ன திரவத்தை அமுக்கத்தில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆக்கள் என்றால் திரவத்தினுடைய அடர்த்தியை கதைக்கலாம். அடர்த்தியை பற்றி சின்ன மொபைல் படி அடர்த்தி என்றா என்ன தெளிவின்கள் காண, ரைட்? ஓகே. இந்த ஒரு விஷயத்தை வை. அடுத்த இன்னொரு விஷயம் பேர் அடர்த்தி. அடர்த்தி என்று சின்ன மொபைல் படி அடர்த்தி வந்து திணிவின்கள் கனவளவு, ரைட்? ஓகே. அடர்த்தி என்றவர் திணிவின்கள் கனவளவு. அடர்த்தியை ட்ரோ என்று நாங்கள் இங்கே குறிப்போம், ரைட்? ஓகே. அடர்த்தி என்றா என்னென்று கேட்டால் ஒரு அலகு கன அளவு, ஒரு யூனிட் கன அளவுள்ள ஒரு பதார்த்தத்தை எடுத்து நிறுத்து பார்க்குறது எவ்வளவு திணிவது இருக்குது. ஒரு அலகு கன அளவினுடைய திணிவு தான் அடர்த்தி. நீ சின்ன மொபைலையே படிச்சுட்டேன். அடர்த்தியை வந்து ட்ரோ என்று குறிப்போம், திணிவை எம் என்று குறிப்போம், கன அளவை வால்யூம் வி என்று குறிப்போம். அப்போ ட்ரோ சமன் எம்மின் கீழ் வி, இப்படி ஒரு சமன்பாடு நீ சின்ன மொபைலையே படிச்சுட்டேன், ரைட்? ஓகே. இந்த அடர்த்தியும் பாருங்க திரவத்தினால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை பாதிக்கும். இப்போ நீ தண்ணியை விட்டுட்டேன்னு சொன்னால் இது கூட தூரம் பெறுது. தண்ணியை புள்ள எடுத்து போட்டு தேங்காய் எண்ணெயை விடு. தேங்காய் எண்ணெயில் அடர்த்தியை தேங்காய் அடர்த்தி குறைவு, ரைட்? அது மிதக்கக்கூடியதான். தேங்காய் எண்ணெய் தண்ணியில் மிதக்க மாட்டால் அதன் அடர்த்தி குறைவு, பேரம் குறைவு, ஒரு அலகு அளவினுடைய பேரம் வெயிட் வந்து குறைவு. அதனால தான் அது மிதக்கு. தண்ணியில் கொண்டு தேங்காய் எண்ணெயை போட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் மேலே நிற்கும், ரைட்? அப்போ தேங்காய் எண்ணெயை கொண்டு இப்போ தண்ணியை ஃபுல்லாக எடுத்து போட்டு நீ தேங்காய் எண்ணெயை விட்டுப்பேன். தேங்காய் எண்ணெய் எடுத்து போதில் கூட கட்டாயம் அம்மாட்ட பேச்சு உண்டு, அது வேறு கதை. ஐயோ, தேங்காய் எண்ணெய் விற்கிற விலைக்கு போத்தில் ஊற்றி பரிசோதனை செய்யணும் ஊற்றினா கட்டாயம் அம்மாட்ட பேச்சு உண்டு, ரைட்? அது வேறு கதை. சும்மா இப்போ பரிசோதனை செய்யறதுக்காக ஆகிறோம், ரைட்? இப்போ தண்ணியை ஃபுல்லாக எடுத்து போட்டு தேங்காய் எண்ணெயை ஃபுல்லாக விடுறேன்னு சொன்னால் அடியில் வர்ற தேங்காய் எண்ணெயால் ஏற்படுத்தப்படுற அழுத்தம் வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஆழம் கூடினா அமுக்கம் கூடும். அப்போ உயரம் திரவநிலையில் உயரம் கூடுதல் அமுக்கம் கூடும். அப்போ தேங்காய் எண்ணெய் வந்து அடியில் பெருசாக கணக்க வரப்போகுது, மேலே வந்து குறைய வரப்போகுது, அதுக்கு மேலே இன்னும் குறைய வரப்போகுது. அதே விஷயம் தான் நடக்கும். திரவநிலையில் உயரம் வந்து மாற்ற போகுது. ஆனால் எப்படி இருக்குமென்றால் தண்ணி வந்து பாஞ்ச உயரம் கன தூரமாக இருக்கும், தேங்காய் எண்ணெய் பாஞ்ச தூரம் கொஞ்சம் தூரம் இருக்கும் அடியில்.
ஒரே ஓட்டை தானே போட்டுருக்காரு, ஏன்றது ஒரே ஓட்டை தானே. திரவநிலை உயரம் வந்து மாற்றி கொண்டு இருக்கிறார், ஏபிசி மாற்றி கொண்டு இருக்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன், தண்ணியை புள்ளி எடுத்து போட்டு தேங்காய் எண்ணெயில் விட்டேன். தேங்காய் எண்ணெய் விட்டால் தண்ணி எவ்வளவு தூரம் இந்த என்ற புள்ளியால் பாய்ஞ்சதோ அதை விட குறைவான தூரம் தான் தேங்காய் எண்ணெய் பாயும். அப்போ இங்கே தீர்மானிக்க ஒரு அமுக்கத்தை தீர்மானிக்கிற இன்னொரு காரணி ட்ரோ, அடர்த்தி, திரவத்தினுடைய அடர்த்தி. என்ன திரவத்தை பாவிக்கிற அந்த திரவத்தின் அடர்த்தி என்ன? அடர்த்தி என்னடா சின்னோப்பில் படித்தா திருமீன்கள் கன அளவு, ஒரு அலகு கன அளவு அடர்த்தி எடுத்து ஒரு மீட்டர் கியூப் அளவுள்ள ஒரு தொட்டி, ஒரு பெட்டிக்குள்ளே நான் அந்த பொருளை எடுத்து அந்த திரவத்தை எடுத்து நிறுத்து பார்த்தா எனக்கு எவ்வளவு திணிவு இருக்கோ அதுதான் அடர்த்தி. அடர்த்தின்றது ஒரு அலகு கன அளவினுடைய திணிவு, ரைட்? ஓகே. அப்படி எடுத்து நான் இன்னொரு விஷயம் காய்ச்சி போடுறேன். இந்த ப்ரெஷரில் இன்னொருவர் பாதிப்பை ஏற்படுத்த போகிறார், இந்த ப்ரெஷரில் இன்னொருவர் பாதிப்பை ஏற்படுத்த போகிறார். ட்ரோ, அடர்த்தி, ரைட்? அடர்த்தி என்றவர் பாதிப்பை ஏற்படுத்த போகிறார். அடுத்தது இன்னொரு விஷயம் பாருங்க, பூமி விடிச்சலுக்கு ஏன்னா நிலைக்குத்தா தானே எல்லா விஷயத்தையும் கதைக்கும், நிலைக்குத்தா தாக்குற விஷயத்தை பேர் தான் நீங்கள் கதைக்க போகும். அப்போ பூமியின் ஒரு ஆறுமுடுகள் இங்கே தொழிற்படும். இந்த சகல இடத்துலையும் நிலைக்குத்தா தொழிற்படுற விஷயம் தான் இங்கே இருக்குது. அப்போ சகல இடத்துலையும் பாருங்க ட்ரோ, அதாவது புவியீர்ப்பிலான ட்ரோ இல்லை, இது ஜி, கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன். அப்போ ஜி என்றவரும் இந்த ப்ரெஷரை பாதிப்பார். கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் நம்பிக்கை இல்லாட்டி இதை கொண்டு இப்போ விண்வெளியில் செய்துவேன். இப்போ நிலாவுக்கு போகல, நாசா வந்து நிலாவுக்கு கூட்டி கொண்டு போகிறாங்க எல்லாரும், ரைட்? அப்படி போய் நீயும் போய் இந்த தேங்காய் எண்ணெய் போத்திலையும் எடுத்துக்கொண்டு ஒரு போத்திலையும் எடுத்துக்கொண்டு போய் செய்து பரிசோதனை பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் மாற 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 அமுக்கமும் மாறும். அப்போ இந்த 3 விஷயம் தான் அமுக்கத்தில் செல்வாக்கு பிளைல் பெஸ்கால் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறார், ரைட்? ஓகே. அப்போ பேர் இப்போ நான் இது தெளிவாக இப்போ உங்களுக்கு விஷயம் விளங்கிட்டு கதை உங்களுக்கு விளங்கிட்டு அமுக்கம் என்ற இந்த இது பியர் ப்ரெஷர், இந்த அமுக்கத்தில் இந்த 3 பேரும் தான் செல்வாக்கு செலுத்தினோம். ஏர் ஒன்று திரவத்தினுடைய அடர்த்தி ட்ரோ, மற்றது திரவ நிலையினுடைய உயரம். எந்த புள்ளியில் இப்போ அடிப்புள்ளியில் நான் கதைச்சேன்னு சொன்னால் எவ்வளவு உயரத்தில் திரவ நிலையினுடைய உயரம், அது மேலே இருக்கிற திரவ நிலையினுடைய உயரம், ரைட்? ஓகே. அப்போ இங்கே வந்து உயரம் ஹைட் இருக்குது, ரைட்? ஓகே. அடுத்தது வந்து ஜி, கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன், ரைட்? ஓகே. அதாவது பூமி பிடிச்சிருக்கிற ஏர் முடுகல், ரைட்? ஓகே. இப்போ இதை வச்சுக்கொண்டு இது 3மே சகலதுமே இப்போ ட்ரோ, திரவத்தினுடைய அடர்த்தி கூடினால் தண்ணிக்கு தேங்காய் எண்ணெய் காய்ச்சினாங்க, தண்ணிக்கு இது வந்து காய்ச்சினாங்க. இந்த தண்ணியின் அடர்த்தி வந்து தேங்காய் எண்ணெய் அடர்த்தி விட கூட, தண்ணி வந்து பேரம் கூட தானே, ரைட்? தேங்காய் எண்ணெயை விட ஒரே அளவு தேங்காய் எண்ணெய் தண்ணியும் எடுத்து அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணிக்கு பேரம் கூட. அப்போ தண்ணி வந்து கன தூரம் கூட, அப்போ தண்ணிக்கு ப்ரெஷர் கூட, தேங்காய் எண்ணெய்க்கு குறையும். அடர்த்தியோட ஒப்படி அடர்த்தியை வச்சு கதை கேட்கு. அடுத்த உயரத்தை வச்சு கதை கேட்கல, உயரம் கூட 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 கூட, அதாவது உயரம் வந்து கீழே ஆழம், உயரம் தான் கதைக்கிறது ஆழம், ரைட்? திரவநிலையினுடைய ஆழம் இங்கே முன்னே கதைக்க போகிறோம், உயரத்து மேலே இருந்து அளக்க போகிறோம், உயரத்து. இது சில பேர் குழம்புவாங்க, உயரம் மட்டும் அப்படி அளக்கிறோம். உயரம் வந்து நான் இங்கே அளக்க போகிறது, இந்த இடத்துல திரவத்தினுடைய மேல் மட்டத்திலிருந்து கீழ் நோக்கி அளக்க போகிறோம், உயரத்தை அளக்க போகிறோம். அப்போ கீழே பூ உயரம் வந்து கூடுதல் அர்த்தம். இது சில பேர் உயரம் குறையுதுன்னு நினைப்பீங்க, அப்படி இல்லை. நான் உயரம் எங்கேருந்து அளக்க போகிறோம்னு பார்க்கணும். திரவத்தினுடைய மேல் மட்டத்திலிருந்து உயரத்தை நான் இங்கே முன்னே அளக்க போகிறேன். அப்போ உயரம் கூட 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 உயரம் மட்டும் இங்கே ஆழம் மட்டும் சொல்லலாம். அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். திரவநிலையிலிருந்து ஆழம் கூடினா அமுக்கம் கூடுமென்ற ஒரு கதையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கீழே போனால் பெரிய ப்ரெஷர் இருக்க போகுது, ஏன்னா மொத்தத்தையும் சேர்த்தல பூமி இப்படி இழுக்க போகுது. அப்போ கீழே பூமி வந்து மொத்தத்தையும் சேர்த்து இழுக்கிறபடியால் பெரிய ஒரு அமுக்கமாக தொழிற்படும் அடிப்பகுதியில். அதனால் உயரமும் இங்கே ஒரு அழுத்தத்தை, உயரம் கூடினாலும் அமுக்கம் கூடும். அப்போ இன்னொன்று ப்ரோ, அடர்த்தி கூடினா அமுக்கம் கூடும் காய்ச்சி போட்டோம். உயரம் கூடினா திரவநிலையோட உயரம் கூடினா, அதாவது கீழ் நோக்கி அழகைகள் ஆழத்தை சொல்கிறது, ஆழம் கூடினா அமுக்கம் கூடும் எடுக்கலாம். அடுத்தது வேறு புவியீர்ப்பிலான ஏர்முடுகள், அது மாறாது. எங்களுக்கு புவியீர்ப்பின் ஏர்முடுகள் வந்து பூமியில் நடக்கிற எல்லா பரிசோதனைக்கும் புவியீர்ப்பின் ஏர்முடுகள் மாறாது, ரைட்? ஓகே. இப்போ இதை வச்சுக்கொண்ட இதை வந்து ஒரு நேர்வீத சமதத்துவத்தில் பெஸ்கால் கழிச்சு போட்டார். அப்போ பெஸ்கால் இருந்து ஒரு முடிவு எடுக்கிறார். ப்ரெஷர் வந்து ரைட் ஜி என்ற ஒரு ஆக்சலரேஷன், கிராவிடேஷன் ஆக்சலரேஷன், ரைட்? ஓகே. இதில் இருந்து ஒரு முடிவு எடுக்கிறார். ட்ரோ ஜி ஹெச், இந்த 3 பெருக்கிறது எனக்கு திரவ அமுக்கத்தை தரும். பெஸ்கால் தெளியாக கழிச்சு போட்டார். ட்ரோ ஜிஹெச், இந்த 3 பெருக்கிறது, ஏன்னா 3 அமுக்கத்தை பாதிக்க போகுது, ரைட்? அப்போ 3மே எல்லாம் நேர்வீத சமதத்துவத்தில் அது கூடினா இதுவும் கூடுது, விளங்குது? இப்போ அது கூடினா இது கூட நேர்வீத சமதத்துவம் எல்லாம் எப்படிலாம் படிச்சிடும், ரைட்? என்ன அது கூடினா இது கூடுதுன்னா நேர்வீத சமதத்துவம். இப்போ அவரை கடிச்சா அவாக்கு வேலைக்கும், அப்போ 2 பேருக்கும் கனெக்ஷன் இருக்குது. நீ கண்டுபிடிப்பா பள்ளிக்கத்துலேருந்து இவரை கடிச்சா அவாக்கு வேலைக்குதுன்னா அப்போ 2 பேருக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதை தான் பெஸ்கால் கண்டுபிடிச்சிருக்கேன், புரியுதா? அடர்த்தியை கூட்டினோட அடர்த்தியை மாற்றினோட எனக்கு அமுக்கத்தில் ஒரு மாற்றம் வருது. அது மாதிரி இங்கே உயரத்தை திரவநிலையில் உயரத்தை கூட்டைகளும் எனக்கு அமுக்கத்தில் ஒரு மாற்றம் வருது. அப்போ 2 பேருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி தான் பெஸ்கால் ஒரு முடிவை சொல்லியிருக்கார். ப்ரெஷர் திரவத்தின் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை ட்ரோஜிஹெச்சில் கதைக்கலாம். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும், ரைட்? ஓகே. திரவ அமுக்கமெண்டா என்ன அதை பற்றி எங்களுக்கு விளங்கிட்டு, ரைட்? ஓகே. நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக அடுத்த விஷயங்களை பார்ப்போம். இப்போ இதுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறோம். அந்த கேள்வியை நாங்கள் எப்படி தீர்க்கிறேன்னு பார்ப்போம், ரைட்? ஓகே, பார்ப்போம். இப்போ ஒரு கேள்வி ஒன்று போட்டுக்கிறான். குளம் ஒன்று, ரைட்? ஒரு கேள்வி ஒன்று போட்டுருக்கான். ஒரு குளம் ஒன்று இருக்கான், ஒரு குளத்தில் போய் எங்கள் நீச்சலுக்கு போகிறாங்க, ரைட்? ஓகே. ஒரு குளம் ஒன்று இருக்குது, குளம் மாதிரி தான் யூஸ், ரைட்? ஓகே, ரைட்? ஓகே. குளம்னாக்க தண்ணி தானே இருக்கு, வேணும், ரைட்? ஓகே. இப்போ குளம் ஒன்று ஒரு இடத்துல ஆழம் வந்து 1.5 மீட்டர். இப்போ இந்த புள்ளியை நாங்கள் யோசிப்போம்.
ஆழம் வந்து பார்த்தீங்கன்றால் எப்படி ஆழம் அளக்கிறேன் காய்ச்சி நான் என்ன எப்படி அளக்கிறது ஆழம் குளத்தினுடைய மேல் மட்டத்தில் இருந்து அதாவது மேலே நீர்மட்டத்தினுடைய மேற்பகுதியில் இருந்து கீழ் நோக்கி அளக்க போகிறேன் இங்கே முன்னே அளக்க போகிறேன் அந்த ஆழத்தை சொல்கிறான் இவ்வளோ ஹெச் என்று நான் வைக்கிறேன் ஆழத்தை சொல்கிறான் எனக்கு 1.5 மீட்டராம் 1.5 மீட்டராம் ஆழம் ரைட் ஓகே அப்போ இந்த இவ்வளவு தூரம் ஆழம் ஒரு குளம் ஒன்றின் ஆழம் வந்து 1.5 மீட்டர் குளத்தின் அடியில் உள்ள புள்ளி இந்த புள்ளி இதை நான் எக்ஸெண்ட் வைக்கிறேன் ரைட் இந்த எக்ஸெண்ட் புள்ளி குளத்தின் அடி ஆழமண்டா அடி தானே குளத்தின் அடி இந்த அடியில் வந்து குளத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் உழவு குளத்துக்கு தண்ணி இருக்கும் தண்ணீர் அடர்த்தி சொல்கிறான் தண்ணீர் அடர்த்தி ட்ரோன்னு நாங்கள் குறிக்கிறோம் தண்ணீர் அடர்த்தி வந்து 1000 கிலோகிராம் மீட்டர் -3 ஏன்னா அடர்த்தி நிலகெல்லாம் சின்ன வகுப்பில் படிச்சேன் என்ன திணிவை வந்து கனவுளவால் பிரிக்கிறது அப்போ திணிவுக்கு கிலோகிராம் இருக்கும் கனவுளக்கு மீட்டர் கனம் இருக்கும் அப்போ மீட்டர் கனம் மேலே போனால் மீட்டர் -3 அப்போ நீரினுடைய அடர்த்தி வந்து 1000 கிலோகிராம் மீட்டர் -3 என்று கேள்வியில் சொல்லியாது புவியீர்ப்பிலான ஹார்மோன்கள் ஜி வந்து 10 மீட்டர் செகண்ட் -2 என்று சொல்லியாது புவியீர்ப்பான ஹார்மோன்கள் தந்தாச்சு நீரின் அடர்த்தியும் தந்தாச்சு இப்போ குளத்தினுடைய அடியில் இவ்வளவு அமுக்கம் இருக்கும் நீ பாரு இந்த நீச்சலுக்கு போயிருப்ப கடல் வழியா குளம் வழியா நீச்சலுக்கு போனீங்கன்னா தெரியும் நீ மேலே நீந்தைகள் சும்மா ஆழம் குறைவான இடத்துல ஈஸியாக நீந்தலாம் உனக்கு பெருசாக அங்கே ப்ரெஷர் இருக்க போகிறது ஆழம் குறைவான பகுதி கடற்கரையினுடைய கரைப்பகுதியில் நீ நீந்தைகளும் உனக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது தண்ணியால் பெருசாக உனக்கு அழுத்தம் பெறாது இதுவே கொஞ்சம் தூரம் உள்ளே போகிற ஆழம் கூடின பகுதிக்கு போகிற ஆழம் கூடின பகுதிக்கு இன்னும் போகிறேன் நல்லா நடுக்கடலுக்கு போகிறேன் நடுக்கடலுக்கு போட்டியும் நாங்கள் பெரிய கடல் இருக்குது தானே கடலில் வந்து பெரிய தேசம் அவ்வளோத்தையும் பூமி பிடிச்செழுக்கா போகுது பூமி வேறு சென்டரில் வந்து சகலத்தையும் பிடிச்செழுக்கா போகுது பூமிக்கு சகல பொருளையும் பிடிச்செழுக்கிற ஆற்றல் இருக்கு என்ன அப்போ தண்ணியையும் பிடிச்சது நீங்கள் எவ்வளோ நாளும் படிச்சது திண்மங்களை மட்டும் தான் பூமி பிடிச்செழுக்கும் திண்மங்களை மட்டும் தான் பிடிச்செழுக்கும் காய்ச்சல் அப்படி இல்லை தண்ணியையும் பிடிச்செழுக்கும் காத்தையும் பிடிச்செழுக்கும் சகலத்தையும் பிடிச்செழுக்கும் பூமி அப்போ கடலையும் பிடிச்செழுக்கிறபடியால் இந்த குளத்தையும் பிடிச்செழுக்கும் இந்த குளக்கல்லிக்கு பேர் குளத்தையும் பிடிச்செழுக்கும் அப்போ சகலத்தையும் பூமி பிடிச்செழுக்கிறபடியால் நடுவில் ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஆழம் கூட 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 அமுக்கம் கூட மட்டும் படிச்சினாங்க நீ நடுக்கடலில் நீந்தைகளை பேர் கடலில் மொத்த உண்ட முதியில் ஏறி இருக்கிற மாதிரி இருக்கு மொத்த கடலும் உண்ட முதியில் ஏறி இருந்தால் அப்படி இருக்கு பெரிய அமுக்கம் தானே இருக்கும் மூச்சு முடியலாமல் இருக்கு அப்போ நடுக்கடலுக்கு போனால் சேர்த்து போடுவேன் அதான் உண்மை நம்ம அடிச்சு இது நமக்கு சாவல் போனால் நடுக்கடலுக்கு போ பிரச்சனை இல்லை விளங்க அமுக்கம் பண்ணணும் புரிய வேணும் அமுக்கம் அப்படி இருக்க மாட்டது புரிய வேணும்னா நடுக்கடலுக்கு விழுந்துவேன் நம்ம அடி புரியும் அதான் பேர் சொல்லுவேன் விஞ்ஞானம் ரைட் ஓகே இப்போ ஆழம் கூட 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 அமுக்கம் இந்த கணக்குக்கு எப்படி நான் அடிப்புள்ளியில் இருக்கிற அமுக்கத்தை கண்டுபிடிக்கும் எவ்வளோ அமுக்கம் இருக்கணும் கண்டுபிடிக்கும் அப்போ நீரின் அடர்த்தி அமுக்க குடாமட்டா குளத்துக்கு தண்ணி தான் இருக்க போகும் அப்போ தண்ணீர் அடர்த்தி 1000 கிலோகிராம் -3 பூமி பிடிச்சிருக்கிற புவிப்பிலான ஏர்முடுகள் தண்ணியை வந்து பூமி பிடிச்சிருக்க போகிற புவிப்பிலான ஏர்முடுகள் வந்து 10 மீட்டர் செகண்ட் -2 ரைட் ஓகே ஆழம் வந்து 1.5 மீட்டர் ஆழத்தில் இவ்வளவு அமுக்கம் அப்போ எக்ஸ் என்ற புள்ளியில் உள்ள அமுக்கம் எக்ஸ் புள்ளியில் உள்ள அமுக்கம் P = F இன் கீழ் A விசையை வந்து பரப்பளவால் பிரிக்கப்படும் அப்போ P ப்ரெஷர் வந்து விசை எவ்வளவு விசை சாரி இங்கே வந்து நாங்கள் மன்னிக்கணும் நாங்கள் இந்த இடத்துல திரவத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை கதைக்க போகிறோம் ரைட் ஓகே திரவத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை கதைக்க போகிறோம் என்றால் ப்ரெஷருக்கு அது வந்து திண்மத்தால் ஏற்படுத்துகிற அமுக்கம் தான் விசைங்கள் பரப்பு ரைட் ஓகே இந்த திரவத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை கதைக்க போகிறோம் என்றால் P = ρGH இதுதான் இப்போ எடுத்த சமன்பாடு இதுக்கு முதல் பார்த்தாங்க அது நான் முதல் கதைச்சது எஃபின்களை என்றது திண்மத்தால் கதைக்கிறது திண்மத்தால் வர அமுக்கத்தை கதைக்கிறது இது வந்து திரவங்களால் வர அமுக்கம் இல்லை குளம்ன்றது திரவம் தானே தண்ணி தானே இருக்க அப்போ தண்ணியால் வர அமுக்கம்ன்றது ப்ரெஷர் P = ட்ரோ தண்ணியின் அடர்த்தியை பெருக்கணும் 1000 கிலோகிராம் மீட்டர் -3 ரைட் ஓகே இன்டூ ஜி கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் 10 மீட்டர் -2 சாரி மீட்டர் செகண்ட் -2 ரைட் ஓகே 10 மீட்டர் செகண்ட் உயரம் அதாவது திரவம் மேல் மட்டத்திலிருந்து ஆழத்துக்கு வரையான உயரம் உள்ள 1.5 மீட்டர் இப்போ இவ்வளத்தை நான் பெருக்கினால் எனக்கு ஃபெஸ்கால் வரும் சாரி ஃபெஸ்காலை விட வரும் அமுக்கம் ப்ரெஷர் வந்து 1.5 தர 10 1.5 தர 10⁴ ரைட் ஃபெஸ்கால் சில பேருக்கு என்ன நடந்தாலும் இன்னும் 1.5 10 பேர் 1.5 இங்கே ஒரு 10 இருக்க போகிறேன் இங்கே ஒரு 1000 இருக்க போகிறேன் அப்போ 10⁵ இங்கே 10⁵ 14 அடிகள் சமனாயின் அடுக்கும்போது பெருக்கும்போது அடுக்குகளை கூட்டணும் அந்த விதி அடிப்படை விதிப்படி இப்போ இது வந்து 13 அடுக்கு நடத்தலாம் 1000 வேண்டாம் இது 11 அடுக்கு அப்போ 3 4 அடுக்கு இருக்குது 1.5 14 அடுக்கு இருக்க வேணும் அப்போ 1.5 இது வந்து விஞ்ஞான முறை குறிப்பிடலாம் நீங்கள் படிச்சுட்டு பேசினோம் ரைட் அப்போ 1.5 14 இருக்கிறது அவ்வளோத்துக்கு பெஸ்காலில் அமுக்கம் அடிக்கலே ஏற்படுத்தப்படும் 1.5 14 அமுக்கம் ஏற்படுத்தப்படும் இல்லை உனக்கு இன்னும் விளங்கணும் 15000 அமுக்கம் 15000 பெஸ்கால் இப்போ 1.5 10 வரைக்கும் அவ்வளவு 15 இந்த 1.5 10 வரைக்கும் 15 இன்னொரு முறையில் செய்கிறேன் 1.5 10 வரைக்கும் 15 1000 வரைக்கும் 15000 சிம்பிள் கதை 15000 பெஸ்கால் வந்து அடியில் இது வந்து விஞ்ஞான முறை குறிப்பில் நீட்டாக கதைக்கிறது இல்லை உனக்கு இது இப்படி தான் கதைக்க விருப்பம் இப்படி தான் விருப்பம் இல்லை இல்லை விளங்க இல்லைன்னு சொன்னால் நீ அப்படி கதை 1.5 10 வரைக்கும் 15 15000 வரைக்கும் 15000
இல்லை அப்போ 15,000 பெஸ்கால்ன்றது அடியில் வந்து ஏற்படுத்தப்படுற அழுத்தம். குளத்தினுடைய அடியில் 15,000 பெஸ்கால் இருக்கும். 15,000 பெஸ்கால் என்ன அர்த்தம்? 1 மீட்டர் வர்க்கத்தில் 15,000 நியூட்டன் தொழிற்படும். 1 மீட்டர் வர்க்கத்தில் 15,000 நியூட்டன் தொழிற்படும். அப்போ நீ ஏறி இருக்கிற உங்கள் ஏரியாவில் உங்கள் உடம்பில் 1 மீட்டர் வர்க்கம் ஏரியாவில் 15,000 நியூட்டன் விசை குத்துற மாதிரி இருக்கும். அவ்வளோ விஷயம் முதல்ல கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்குது. முதல்ல எத்தனை அப்படி இருக்கும்? 15,000 நியூட்டன். அப்போ யோசிப்பார். அப்படி தான் இந்த கதை இருக்கும். ரைட், ஓகே ஓகே. இப்போ நாங்கள் திரவ அமுக்கம்ண்டா என்னென்று விளங்கிட்டு. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ வேறு திரவத்துக்குள்ளால அமுக்கம் ஊடுகடத்தப்படுறதை பற்றி ஒரு விஷயம். திரவத்துக்குள்ளால அமுக்கம் ஊடுகடத்தப்படும். அமுக்கத்தை பற்றி நாங்கள் எல்லாம் தெளிவாக படிச்சிடும். என்ன திரவத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் வந்து சகல திசைகள்லையும் கடத்தப்படும் அந்த பற்றியெல்லாம் படிச்சிடும். இப்போ நாங்கள் ஒரு நீரியல் ஜெக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ வாகனத்தை உயர்த்துறது, வாகனம் திருத்துற இடங்களில், வாகனம் பழுது பார்க்குற இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனத்தினுடைய சில்ல கலட்டுறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக நாங்கள் நீரியல் ஜெக்குன்னு ஒன்று யூஸ் பண்ணி ஜெக்கை யூஸ் பண்ணி வாகனத்தை உயர்த்துவோம். அது எப்படி வேலை செய்யுது அதை பற்றி இங்கே படி. அது வந்து பெஸ்காலினுடைய தத்துவம். பிள்ளைகள் பெஸ்கால் என்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்ச நீரியல் அமுக்க தத்துவத்தை பயன்படுத்தி தான் திரவங்களால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் எப்படி ஊடுகடத்தப்படுது, என்ன மாதிரி திசைகள் ஊடுகடப்படுது, விஞ்ஞானி பிள்ளைகள் பெஸ்கால் யோசித்து கண்டுபிடிச்சி எடுத்த முடிவுகளை வச்சுக்கொண்டு தான் இந்த நீரியல் ஜெக்கெல்லாம் தொழிற்படுது. சும்மா இல்லை. ரைட், எல்லாமே சயின்ஸ் தான். ரைட், ஓகே. இப்போ நீரியல் ஜெக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை பற்றி பார்ப்போம். ரைட், ஓகே. நான் இது உங்களுக்கு ஒரு படத்தில் நான் காட்டுறேன். புக்கில் இருக்குது. புக்கை வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ரைட், ஓகே. பாரு, இங்கே இருக்குது பேர் விஷயம். திரவத்தின் ஊடு அமுக்கம் ஊடுகடத்தப்படல். பேர் வந்து இங்கே வந்து அமுக்கம் வந்து அதாவது திரவத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை யூஸ் பண்ணி நீரியல் ஜெக்கை வந்து இப்படி உயர்த்துறது, வாகனங்கள் எப்படி உயர்த்துறது, நீரியல் ஜெக்கை நாங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்ன்றது தான் கணக்கு. ரைட், ஓகே. இப்போ பேர் விசைய பிரயோகிக்கல திரவங்கள் வந்து திரவங்களுக்குள்ளே வந்து நான் விசையை பிரயோகிச்சு திரவங்களுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு அமுக்கத்தை ஏற்படுத்தி அது வேறு ஒரு இடத்துல இன்னொரு எங்களை யூசேஜுக்காக பெரிய ஒரு அமுக்கமாக மாற்ற போகிறோம். ரைட், பெரிய ஒரு விசையை உருவாக்க போகிறோம். ரைட், ஓகே. அந்த இடத்துல வேற அமுக்கம் வந்து எந்த ஒரு இடத்துலையும் மாறா. திரவத்துக்குள்ளால் அமுக்கம் ஊடுகடத்தப்படக்குள்ள எந்த ஒரு இடத்துலையும் மாறான்னு நாங்கள் பொலித்தீன் பையில் வச்சு, அதாவது என்ன சொப்பின் பைக்குள்ளே தண்ணியை நிரவி போட்டு எந்த இடத்துல விட்டாலும் அமுக்கம் மாறான்னு காய்ச்சினாங்களே என்ன. ரைட், அப்படி தான் எந்த ஒரு இடத்துலையும் அமுக்கம் மாறாது. அது அமுக்கம் வேஸ்ட் ஆகாது. திரவத்துக்குள்ளே வந்து அமுக்கம் வேஸ்ட் ஆகாது. அமுக்கம் வந்து குறைக்கப்படாது. சகலமும் சமமாக ஊடுகடத்தப்படும். சகல இடங்களையும் சகல திசைகள்லையும் ஒரு புள்ளியில் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் சகல திசைகள்லையும் ஊடுகடத்தப்படும். சமனாக ஊடுகடத்தப்படும். எந்த ஒரு இடத்துலையும் வேஸ்ட் ஆகாத அமுக்கம். ஒரு இடத்துல இருக்கிற அமுக்கம் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அதே அமுக்கம் இருக்கும். அதுதான் பெஸ்கால் கண்டுபிடிச்சது. திரவத்துக்குள்ள அப்படி இருக்கணும். அந்த திரவம் எப்படிப்பட்ட திரவமாக இருக்கும்? நெருக்க முடியாத திரவமாக இருக்கும். ஒரு திரவத்தை 2 இடத்துல கூட நெருக்க போகிறேன் என்றால் திரவங்களுக்குள்ளே நெருக்க நடக்கக்கூடாது. திரவங்களுக்குள்ள ஒரு வேஸ்டேஜ் நடக்கக்கூடாது. அப்படிப்பட்ட திரவங்களை தான் அந்த நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ரைட், அந்த திரவங்களுக்கு தான் நாங்கள் இந்த கதையில் காய்ப்போம். இல்லைங்க, இப்போ திரவங்கள் வந்து நெருக்கப்படக்கூடாத திரவங்களாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு நீரியல் ஜெக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இது ஒரு நீரியல் ஜெக். ரைட், ஓகே. இந்த படத்தை பேர் நான் என்ன நாங்கள் இது வந்து திரவம், இதுக்கு ஒரு திரவம் போட்டிருப்பேன். ரைட், இந்த இடத்துல நான் திரவம் போட்டிருப்பேன். ரைட், நான் கதைக்கிறேன். இப்போ இதுக்கு எல்லாமே திரவம் தான் இருக்கா போகுது. இல்லை உனக்கு என்ன விளங்குது? இங்கே வந்து ஒரு சின்ன ஏரியா, இதுன்ற ஏரியா வந்து குறுக்குவெட்டு பரப்பு வந்து சின்ன ஏரியா. இந்த இடத்துல ஒரு சின்ன ஏரியா தான் இருக்குது. ஏரியா வந்து சின்ன. ஆனால் இங்கே வந்து ஏரியா வந்து பெருசு. ரைட், இங்கே வந்து ஒரு பெரிய ஏரியா வந்து பெருசாக இருக்க போகுது. ரைட், இதைத்தான் மாற்றுறாங்க, ஏரியா வந்து மாற்றுறாங்க. ரைட், ஓகே. இந்த இடத்துல தான் நீரியல் ஜெக்கில் வந்து ஜெக் அடிக்கக்குள்ள நீ வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் தான் கையால் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தானே கொடுப்பேன். இங்கே வந்து இந்த கணக்கில் வந்து 20 நியூட்டன் விஷயம் கொடுக்குறேன். 20 நியூட்டன் கையால் ப்ரெஷ் பண்ண போகிறேன். நீரியல் ஜெக்கை வந்து உயர்த்தைக்குள்ள கையால் வந்து நீ இதை ப்ரெஷ் பண்ண போகிற. ரைட், ஓகே. இப்போ கையால் நீ இதை வந்து 20 நியூட்டன் விசையோட நீ ப்ரெஷ் பண்ணக்குள்ள ஒரு சின்ன விசை தானே கொடுக்க போகிறேன். சின்ன விசை கொடுத்தா நிலைக்குத்தா கீழ் நோக்கி ஒரு சின்ன விசையை நீ கொடுத்தா அந்த இடத்துல ஒரு அமுக்கம் விசை கொடுத்தா ஒரு ஏரியாவில் குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் விசையை கொடுத்தா விசையின் கீழ் பரப்பளவுன்ற ஒரு அமுக்கம் அங்கே இருக்கும். எவ்வளோ விசை கொடுக்குறியோ அந்த ஏரியாவிலவோ அதில் பரப்பளவு. இந்த ஏரியா வந்து முசலம் இந்த ஃபிஸ்டலில் வந்து எவ்வளவு ஏரியான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க என்ன 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்க போகுது, இல்லை கீழ் நோக்கி ஒரு ப்ரெஷர் இருக்க போகுது. அமுக்கம்ன்றது என்ன? விசையின்கள் ஏரியா. ரைட், இப்போ விசையின்கள் ஏரியான்ற அமுக்கம் இங்கே இருக்க போகுது. விசை எவ்வளவு? 20 நியூட்டன். ஏரியா எவ்வளவு? 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல அமுக்கம் 20 10 வச்சா 2 நியூட்டன் சென்டிமீட்டர் -2 என்று சொல்லக்கூடிய ஒரு அழுத்தம் இங்கே அமுக்கம் வந்து இந்த உருவாக்கப்படுது. நீ ஜெக்கை வந்து அமர்த்தை கையால் அமர்த்தைக்குள்ள அவ்வளோ அழுத்தம் இங்கே உருவாக்க போகுது. இப்போ நீ பெஸ்கால் என்ன கழிச்ச வேறு அமுக்கம் வந்து இந்த இடத்துல வேஸ்ட் ஆகக்கூடாது. எவ்வளோ அமுக்கம் இங்கே 2 நியூட்டன் சென்டிமீட்டர் -2 அமுக்கம் எவ்வளோ இங்கே உருவாகுதோ அவ்வளோ அமுக்கமும் திரவத்துக்குள்ளாலேயே ஊடுகடத்தப்படும். இங்கே வரையும் வரும் அமுக்கம் எந்த இடத்துலையும் வேஸ்ட் ஆகாது. 2 நியூட்டன் சென்டிமீட்டர் -2 அமுக்கம் இந்த திரவத்தினோட ஊடுகடத்தப்படைகளை எந்த ஒரு இடத்துலையும் வேஸ்ட் ஆகாது.
அவ்வளோ அமுக்கமும் இங்கே வரும். அப்போ இந்த இடத்துல நல்ல குத்தா மேல் நோக்கி நீ ஜெக்கு அடிச்சு தானே, ஜெக்கு அடிச்சு எவ்வளவு அமுக்கத்தை உருவாகினி 2 நியூட்டன் சென்டிமீட்டர் மைனஸ் 2 ரைட். இந்த அழகப்பார் 2 நியூட்டன் சென்டிமீட்டர் மைனஸ் 2 அமுக்கத்தை உருவாகினி. அப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய அமுக்கத்தோட இந்த இதை தூக்கி மேல் நோக்கி தள்ளா போகும். திரவத்தினோட ஊடுபடுத்தப்பட்ட அமுக்கம் இப்படி வந்து இந்த திசையில் வந்து இப்படி வந்து இப்போ நல்ல குத்தா மேல் நோக்கி ஒரு பெரிய விசையோட தள்ளா போகும். இந்த இடத்துல பெரிய வாகனம் முடிக்கணும் யோசி ரைட். ஓகே, அப்போ பெரிய ஒரு அந்த அந்த அமுக்கம் மாறாது. எவ்வளவு 2 நியூட்டன் சென்டிமீட்டர் மைனஸ் 2 இங்கே உருவான அமுக்கம் அப்படியே வந்து இங்கேயும் 2 நியூட்டன் சென்டிமீட்டர் மைனஸ் 2 ஒரு ப்ரெஷரோட இதை மேல் நோக்கி தள்ள அமுக்கம் மாறாது. பேர் இந்த இடத்துல ஏரியா பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டர் வர்க்கம் ரைட். 200 சென்டிமீட்டர் வர்க்கம் ஏரியா. இப்போ உனக்கு அமுக்கம் என்ன தெரியும், ப்ரெஷர் வந்து F/A. அப்போ இந்த இடத்துல இருந்து F/Aயும் இந்த இடத்துல இருந்து F/Aயும் சமன். அதாவது ப்ரெஷர் 2 இடத்துலையும் சமன். இந்த புள்ளிலையும் சமன், இந்த புள்ளிலையும் சமன். ஒரு இடத்துல அமுக்கம் பேஸ்ட் ஆகலை ரைட். ஓகே, இப்போ கதையை 2 நியூட்டன் சென்டிமீட்டர் மைனஸ் 2 அமுக்கத்தோட மேல் நோக்கி தள்ள போதுன்னு சொன்னால் உனக்கு தேவை எவ்வளவு விசை அங்கே கிடைக்கும் என்றால் இதை குறுக்கு பெருக்கம் செய்து நீ எடுக்கலாம். விசை வந்து அமுக்கம் தர பெறப்படும் P/A. விசை என்றவர் அமுக்கத்தை பெற குறுக்கு பெருக்கம் செய்து என்ன. அப்போ இந்த விசையை கண்டுபிடிக்கணும். அமுக்கத்தை 2 நியூட்டன் சென்டிமீட்டர் மைனஸ் 2 2 நியூட்டன் சென்டிமீட்டர் மைனஸ் 2 அமுக்கத்தை பெருக்க போகிற அந்த ஏரியாவில் எவ்வளவு ஏரியா 200 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்போ சென்டிமீட்டர் வர்க்கமும் இந்த சென்டிமீட்டர் கேன்சல் ஆகி எனக்கு விட வரும் 400 நியூட்டன் நிலைக்குதான் மேல் நோக்கி. 400 நியூட்டன் விசை இங்கே கிடைக்க போகுது ரைட். ஓகே, 400 நியூட்டன் விசை இங்கே கிடைக்க போனால் 20 நியூட்டன் ஒரு விசையை கொடுத்து 20 நியூட்டன் விசையை கையால் சின்ன விசையை கொடுத்து 400 நியூட்டன் ஒரு பெரிய விசையை நீங்க எடுத்து போட்டேன். வாகனத்தை உயர்த்துறதுக்கு பெரிய விஷயம் பயன்படுத்தி போட்டேன். அப்போ இதுதான் பெஸ்காலினுடைய தத்துவ கோட்பாடுபடி எங்களுக்கு நீரியல் ஜெக் ஒர்க் பண்ணுற விதத்தை காட்டுறது. ஓகே, நாங்கள் இதுவரைக்கும் வந்து அமுக்கம் தொடர்பாக திரவ அமுக்கம் தொடர்பாக சில விஷயங்களையும் பார்த்துட்டோம். இப்போ நீரியல் ஜெக் வந்து எப்படி பிள்ளைகள் வெஸ்காலினுடைய கோட்பாடுபடி அமுக்க கோட்பாடு எப்படி ஒர்க் பண்ணுறது வரைக்கும் பார்த்துட்டோம். நாங்கள் தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி சந்திப்போம். நன்றி மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.